நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு என்ன பேசினாலும் கைகட்டி வேடிக்கை பார்க்க தாங்கள் கொத்தடிமை கூட்டம் அல்ல என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். விரைவில் டி.ஆர். பாலுவின் அரசியல் வாழ்க்கை முடிவிற்கு வரும் என்றும் அண்ணாமலை ஆருடம் கூறியுள்ளார். விநாச காலம் விபரீத புத்தி அப்படிம்பாங்க. ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும். பாராளுமன்றத்தினுடைய அவையில் அன்பிட்னு ஒருத்தரை சொல்றது, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை பார்த்துட்டு வந்தோம், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது, இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம், ஓசியா, மேடையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீ எஸ்சியா, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமாக பேசுகிறாங்க. ஆனால் டி.ஆர். பாலு அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசியல் சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம், அவ்வளோதாங்கண்ணா. அவர் பதில் சொல்லலாம், பதில் சொல்லாமல் இருக்கலாம். எங்களுடைய 2G டேப் நீங்கள்லாம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க. 5 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் டி.ஆர். பாலனுக்கு 3 நாள் இருக்குது. கடைசி டேப் முடிச்சுட்டு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை. எந்த அளவுக்கு டி.ஆர். பாலு உள்ள விளையாண்டுருக்காருன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சொன்னால் அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கண்ணா. இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம். அவரை பத்திரிகை நண்பர்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்க. இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பையன், அவர் குடும்பம், 80 வயசு ஆகியும் இவங்களே கோலோச்சணும், யாருக்குமே விட்டு கொடுக்கூடாது, பவர் அவ்வளோ முக்கியம், பாராளுமன்றத்தில் இவங்களே உட்கார்ந்துக்கணும். ஆனால் வயசு வேற, அனுபவம் வேற, ஆற்றல் வேற, திறன் வேற, பக்குவம் வேற. ஆனால் டி.ஆர். பாலு அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா, வயசுனால அவர் பெரிய ஒரு அரசியல் நினைச்சா தவறு. இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சிருக்கோம், காக்காயை வைக்கல. காக்கா நிறைய இருக்கிறக்காக ஏன் காக்கா வைக்கலீங்கண்ணா? மயில் தான் வச்சிருக்கோம். தன்மை இருக்கு, அழகு இருக்குன்னு. காக்காவும் அற்புதமான பறவை தான், தவறா சொல்லிங்கண்ணா. அதனால் டி.ஆர். பாலு அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு, 50 ஆண்டுகள் இருக்கு, அதனால அரசியல் எல்லாம் தெரியும், அவர் என்ன வேணாலும் பேசுவாரு. இதை அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால், அவர் இங்க மிராஸ்தார் இல்லை, அவங்ககிட்ட வேலை பார்க்குற கொத்தடிமை கூட்டம் நாங்கள்ல. இனி வருகின்ற காலத்துல டி.ஆர். பாலு அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும். குறிப்பா இந்த 2G பார்ட், டிஎம்கே பார்ட் 3 ஃபைல்ஸ், அந்த 9 டேப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் டி.ஆர். பாலு அரசியல் இருக்காரான்னு பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.